டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம சொல்கிறோம். கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம், இதை உண்மையான சுதந்திர போராட்டமாகவே அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு, ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அந்நிய சக்தி கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு போராடக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த உரிமை எப்போ அவங்களுக்கு வரும்னா, முதல்ல அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்று, நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள், நமக்கு மத்தியில் பாகுபாடு கிடையாது, பிரிவினை கிடையாது, ஏற்றுத்தாழ்வு கிடையாது, நீயும் நானும் ஒன்று அப்படின்ற புரிதலுக்கு முதல்ல வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நாட்டில் இருக்க மக்கள் சுதந்திரத்துக்கு போராடுவது நியாயமாக இருக்கும். அப்படி இல்லை, நமக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்குது, பிரிவினை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வெறும் அந்நிய சக்திக்கு எதிராக மட்டும் போராடுறாங்கன்னா அது உண்மையான ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரீடம் அப்படின்றது இன்டர்னலாகவும் லிபரேஷன் இருக்கணும், எக்ஸ்டர்னலாகவும் லிபரேஷன் இருக்கும். நாட்டுக்குள்ளேயும் மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும், உரிமைகளை வாங்கி கொடுக்கணும், சமநிலை ஏற்படுத்தணும். அதே போல் எக்ஸ்டர்னலாக வெளியேவும் அந்நிய சக்தி கிட்ட இருந்து நம்ம சுதந்திரத்தை வாங்கணும். இதுதான் உண்மையான சுதந்திர போராட்டம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நாடு, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கீழே அமெரிக்க மக்கள் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினாங்க. நார்த் அமெரிக்காவில் பல நாடுகளில் இருந்து வந்து மக்கள் செட்டில் ஆகி 13 காலனிஸில் வசிக்கிறாங்க. இவங்க தான் அமெரிக்கர்கள். இவங்க மத்தியில் முதல்ல புரிதல் வருது, நாம் எல்லாரும் ஒன்று, நாம் எல்லாம் அமெரிக்கர்கள். மொழியால் நம்ம வித்தியாசமாக இருக்கலாம், இனத்தால் வித்தியாசமாக இருக்கலாம், கலரால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்ற புரிதலை ஏற்படுத்துகிறாங்க. ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றது ஏற்றுக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று, சமநிலை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறம் தான் அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கலை. இதை அம்பேத்கர் சுட்டி காட்டுறாரு. அதே போல் பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி இருக்கு இல்லையா, இதையும் அம்பேத்கர் சுட்டி காட்டுறாரு. பிரெஞ்சு புரட்சியில் 3 முக்கியமான பண்புகள் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. லிபர்ட்டிங்கிறது விடுதலை, ஈக்குவாலிட்டின்றது சமநிலை, ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது சகோதரத்துவம். இது 3மே ஒரே நேரத்தில் இருக்கணுன்றார். காரணம் என்னென்னா, ஈக்குவாலிட்டியும் ஃப்ரெட்டர்னிட்டியும் இல்லாமல் எப்படி நாம் விடுதலையை கேட்க முடியும்னு சொல்கிறார். ஈக்குவாலிட்டி இல்லை, நீயும் நானும் ஒன்றுன்னு நான் ஏற்றுக்கல. ஃப்ரெட்டர்னிட்டி இல்லை, நீயும் நானும் சகோதரர்கள் நான் ஏற்றுக்கல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் லிபர்ட்டி உண்மையாலே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்தியாவில் இப்படி ஒரு நிலை இருந்ததுன்னா, இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் இருந்தது. இந்த ஜாதி அப்படின்ற கட்டமைப்பு இருந்ததுனால மக்கள் ஈக்குவாலிட்டியும் ஃப்ரெட்டர்னிட்டியும் ஏற்றுக்கல. பல மக்கள் நீ வேற நான் வேற, நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி, எனக்கு கீழே நீ அப்படின்ற புரிதலில் இருந்தாங்க. அப்போ என்ன இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லை. அதே நேரத்தில் ஃப்ரெட்டர்னிட்டியும் இல்லை, நீயும் நானும் ஒன்று, நீயும் நானும் சகோதரன் அப்படின்ற அந்த சகோதரத்துவ புரிதலும் இல்லை. அப்போ ஃப்ரெட்டர்னிட்டியும் இல்லை. ஈக்குவாலிட்டியும் ஃப்ரெட்டர்னிட்டியும் இல்லாத போது, நீயும் நானும் ஒன்று அப்படின்னே நம்ம ஏற்றுக்காத போது எப்படி நாம் லிபர்ட்டிக்கு போராட முடியும், அதாவது ஃப்ரீடம்க்கு போராட முடியும் அப்படின்ற கேள்வியை டாக்டர் அம்பேத்கர் அந்த காலத்திலேயே எழுப்பினார்.